Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we want to give thanks to you பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். for you are so good. ஏனென்றால் நீர் மிகவும் நல்லவராகவே காணப்படுகிறீர். Let the Spirit of the Lord ministers to each and every one of us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்போது நீர் ஊழியம் செய்வீராக. Through the message this morning, you come and give us the strength இந்த காலை வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற செய்தியின் வாயிலாக நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். to transform us and empower us. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வாரும். இதன் வாயிலாக உம்முடைய வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This morning, I want to touch a topic called grace, gifts, and anointing. இந்த காலை வேளையிலே கூட கிருபை, வரங்கள், அபிஷேகம் என்கிறதான தலைப்பின் மத்தியிலே நான் உங்கள் மத்தியிலே செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I believe that in the end time, many times we have a lot of confuse when it comes to grace and effort, these two things. அநேக நேரத்திலே இந்த கிருபையின் விஷயங்களை குறித்தும் நாம் எடுக்கிறதான அந்த முயற்சி கிரியைகளை குறித்தும் பலவிதமான வித்தியாசங்களும் சந்தேகங்களும் குழப்பங்களும் நமக்கு வருவதுண்டு. I pray that today that the Lord will give us a clear understanding and enable us to be a faithful servant of God. ஆகவே இந்த காலவெளியிலே நமக்கு தெளிவான ஒரு புரிதல்களை இந்த விஷயத்திலே தேவன் கொடுக்கும்படிக்கும் அதை நாம் சரியான விதத்தில் அர்த்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் தேவன் உதவி செய்வாராக. Let's deal with the first subject is called the grace. அந்த முதலாவது பாடப்பகுதியாக இந்த கிருபை குறித்து நம்ம இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கவனிக்க போகிறோம். Okay, grace is not something you can earn, basically. அதாவது கிருபை என்பது நீங்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. Just you understand that when someone give you a Christmas gift, someone give you a New Year gift, birthday gift, you cannot earn it. You cannot tell them what you should give or you should give me. Gift is a gift you cannot earn. அதாவது உதாரணத்துக்கு இப்படி சொல்லமானால் நமக்கு பிறந்த நாளுக்கோ புது வருடத்துக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ யாராவது ஒரு பரிசு நமக்கு கொடுக்குறாங்க, வெகுமதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அது நாம ஏதோ ஒரு சம்பாதித்த ஒரு வெகுமதி அல்ல. இல்ல கண்டிப்பா நீங்க எனக்கு இது கொடுக்க வேண்டியது, ஆகவே நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் என்று யாரோ நமக்கு ஒருவர் பரிசு கொடுக்கும்போது அப்படியாக நாம் சொல்ல போவது கிடையாது. So when it comes to the grace of God, it's something that we sinners, we are not deserve. God just give us. We cannot earn it. பாருங்க, கிருபை என்று சொல்லப்படும் போது அந்த விஷயத்திலே நாம் பாவிகளாய் காணப்படுகிறபடினாலே அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம். So Ephesians chapter 2 verse 8 and verse 9, all of us very familiar. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் நம் அனைவருக்கும் பிரசித்தி பெற்ற வசனங்களாய் அது காணப்படுகிறது. And here says, for by grace you have been saved through grace, through faith. And this is not your own doing, it is a gift of God, not the result of works, so that no one may boast. இந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 2:8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. So we see here give us a clear, very simple understanding about grace. Grace is not something we can work for it. அதாவது இங்கு கிருபை குறித்து மிகவும் எளிமையான விதத்தில் மிகவும் தெளிவான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய முயற்சினாலே நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கிருபை இங்கு காணப்படவில்லை. And it also very simple to understand about grace is salvation. Salvation is very pure grace. Grace of God, we are saved. அதாவது தேவனுடைய கிருபை நிமித்தமாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த ரட்சிப்பானது கிருபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. So for us to understand all these things is we are saved by grace. We have been saved. அதாவது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். So, but the issue is sometimes that when we talk about grace or preach the gospel,
We sometimes tell them God is good. If you pray, God will answer your prayer. If your needs, God will give you your needs. அநேக நேரத்திலே நான் பிரசங்கிக்கும்போது, ஜெபிக்கும்போது இப்படியாக சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்கிறார் என்று இப்படியாக பிரசங்கிக்கிறோம், சொல்லுகிறோம். And we project Jesus Christ as someone is like a giver. Sad to say, sometimes he looks like a healer more than a savior. பாருங்க, அநேக நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் பிரதிபலிக்கிறோம் என்றால், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நமக்கு அது மிக வருந்தத்தக்க விஷயம். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, ஏதோ ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இயேசுவை ஜனங்களுக்கு நாம் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். And I realized that in India, y'all can blend Santa Claus in Christmas. அதாவது இந்திய தேசத்திலே நீங்கள் அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளிலே, கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை நாம அந்த சாண்டா கிளாஸை அங்க நாம் முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். And people will misunderstand that Jesus is Santa Claus. அநேக நேரத்தில ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு ஒப்பிட்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று நினைத்துக் கொள்கிறார்கள். We have to be careful how we project Jesus Christ, because if we want to bring Jesus Christ, His word to the people, make sure that it's aligned with the word of God. பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு சொல்லும்போது, அவரை நாம் பிரதிபலித்து அடையாளப்படுத்தி காண்பிக்கும்போது, நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வேத வசனத்தின் அடிப்படையின் வாயிலாகவே அவர் இப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஜனங்களுக்கு அவரை குறித்ததான விளக்கங்களை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Some people say 3E or EE gospel content. How you evangelize? அதாவது நீங்கள் எப்படி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள் என்று இப்படியாக இதன் வாயிலாக அநேகர் சுவிசேஷத்தை இப்படியாக அறிவிக்கிறார்கள். So I want to give you five category of point or 5 contents of the gospel so that you may understand how to use it. அதாவது 5 விதமான சுவிசேஷங்களை, இந்த சுவிசேஷத்தின் 5 காரியங்களை எப்படி நாம் ஜனங்களுக்கு அறிவிக்கலாம் என்று 5 பகுதியாக 5 விதங்களாக நான் உங்களுக்கு இப்போது நான் சொல்லப் போகிறேன். First thing, people must understand grace is not something you can earn. அதாவது முதலாவது காரியம், நாம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது இந்த கிருபை குறித்து சொல்லும்போது நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இந்த மன்னிக்கும் இந்த கிருபை காணப்படவில்லை. You see, the first point is heaven or eternal life, depends how you start your topic, is free yet is priceless gift. அதாவது இந்த பரலோகம் நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதை நாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இவைகள் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. You cannot earn and you are not deserved, not through doing goods and try to earn this heaven or eternal life. இந்த பரலோகத்தையும் நித்திய ஜீவனையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்போது நாம் எந்த கிரியையும் செய்து இதை சம்பாதிக்கிறவர்களாக காணப்படவில்லை. இதை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் தகுதியாக காணப்படவில்லை. ஆனாலும் கிருபையின் வாயிலாக இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. Second thing, they must know that we are sinner. Men are a sinner. இரண்டாவது விஷயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்களும் நாமும் அனைவரும் நாம் பாவிகளாய் காணப்படுகிறோம். And there's no way anyone can save themselves. அதாவது எந்த விதத்திலும் ஒரு மனிதன் தன்னைத்தானே அவனாலே காப்பாற்றிக் கொள்ளவோ அல்லது ரட்சித்துக் கொள்ளவோ முடியாது. Number 3, you must explain to them who is God? God is loving. அடுத்தது இந்த மூன்றாவது காரியம், தேவன் யார் என்பதை குறித்து நாம் அவர் சொல்லும்போது அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார் என்பது தேவனுடைய அன்பை அவர் அன்புள்ள தேவன் என்று சொல்ல வேண்டும். He is loving, therefore he doesn't want to punish us. அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே, அன்பு கூறுகிறபடினாலே அவர் நம்மை தண்டிக்க விரும்புவதில்லை. But he's just and he's righteous, therefore he must punish us over our sin. ஆனாலும் கூட தேவன் அன்புள்ளவராய் இருந்தாலும் கூட அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் அந்த பாவங்களை தண்டிக்க வேண்டியவராய் காணப்படுகிறார். And then number 4, we must tell them Christ. Sometimes we just tell them Jesus. They may think that he is just a man, but it's best to tell them they are Christ, that he is fully God and fully man.
அநேக நேரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது, இயேசு என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு என்று சொல்வதைக் காட்டிலும் கிறிஸ்தோஸ் என்று சொல்லப்படுகிறதின் வாயிலாக அவரை அடையாளப்படுத்தும்போது, கிறிஸ்து என்று அடையாளப்படுத்த வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் முழுமையான தேவனாகவும், கடவுளாகவும், முழுமையான மனிதனாகவும் அவர் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். When God have to punish us, and yet God don't want us to be punished. And in this kind of situation, Christ has come for us as fully God, as fully man. ஏனென்றால், நாம் தண்டனைக்கு பாத்திரர்களாக காணப்பட்டபடியினாலே, நாம் அந்த தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த தண்டனையிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளவே, அவர் கிறிஸ்துவானவர் கடவுளாகவும், தேவனாகவும், முழுமையான மனிதனாகவும் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். You see, and then we will come to this very important Christ, his work. First one, he died for us, pay for the penalty of our sin. அடுத்த முக்கியமான காரியம் இந்த கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய கிரியை, அவருடைய ஊழியம், பணியானது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் அவர் நமக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை செலுத்தினவராக அவர் காணப்படுகிறார். Then Christ, he rose again after he died for us. He prepared the gifts of heaven or eternal life for us. கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்த பிறகு அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். நமக்காக அந்த பரலோக ராஜ்யமாகிய அந்த நித்திய ஜீவனை தம்முடைய கிருபையின் வாயிலாக ஈவாக நமக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். After hearing so many things, 4 points from grace to man to God to Christ. 4 காரியங்கள் நாம் பார்த்தோம். அந்த கிறிஸ்துவானவர் மனிதனாக இருந்தார், கிருபை என்று இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். Then what we should do? இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், that is faith. Faith is not merely intellectual agreement or temporarily faith in this life. அதாவது இந்த விசுவாசமானது வெறும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு உடன்பாடோ அல்லது இந்த வாழ்க்கைக்கு தற்காலிகமான ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாகவோ அல்லாமல் இது காணப்படுகிறது. Faith is not, oh, I'm great what you say. Pardon, Pastor? Faith is not, oh, I agree what you say. அதாவது விசுவாசம் என்பது நீங்க எதெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் சரி என்று சொல்வது அப்படிப்பட்டது விசுவாசம் அல்ல. Faith is not, oh, I believe Jesus can heal me, or Jesus can provide me, or Jesus can give me peace. No, that is not faith. விசுவாசம் என்பது இயேசு என்னுடைய தேவைகளாம் சந்திப்பார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பார், என்னுடைய காரியங்களை எல்லாம் எனக்கு வாய்க்கச் செய்வார் என்று சொல்வது அதுவும் விசுவாசம் அல்ல. And one day when they have no sickness, when they are well provided, when they feel secure in their heart, they doesn't need Jesus anymore. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில எந்த வியாதி இல்லாமல் இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், எந்த தேவைகளும் மற்றவர்களிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை மாறி நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது அப்ப அது இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்றுதான் அங்கு பொருள்படும். Doctor may heal you, or money may help you, but there is one thing that nobody can help you is eternal life. Jesus alone can give you eternal life. ஆமென். அதாவது மருத்துவர்கள் நம்மை சுகமாக்கலாம், பணம் நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம். ஆனால் இந்த நித்திய ஜீவனானது மற்ற ஒருவராலும் எந்த காரியத்தாலும் கொடுக்கப்படாத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. Faith is not intellectual agreement or temporary faith in life. அதாவது இந்த விசுவாசம் என்பது அறிவு சார்ந்த ஒரு உடன்பாட்டிற்குரிய காரியமோ, தற்காலிகமாக நாம் தேவன் மேலே வைக்கிறதான ஒரு நம்பிக்கையாகவோ இந்த விசுவாசம் காணப்படவில்லை. But rather is trusting in Jesus Christ alone for eternal life. மாறாக நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே முற்றிலுமாக நம்புவதே அது விசுவாசமாய் காணப்படுகிறது. So let me ask you a question. When you preach gospel to your neighbors, when you preach gospel to people, how many marks you score in these 5 points? பாருங்க, நீங்க மற்றவர்களுக்கோ சபையில பிரசங்கிக்கும் போதோ மற்றவர்களுக்கோ கிறிஸ்துவையோ சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கும் போது இந்த ஒருவேளை 5 மதிப்பெண்கள் இந்த காரியங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எத்தனை மதிப்பெண்களை இந்த போதனையின் அடிப்படையின் வாயிலாக உங்களுடைய பிரசங்கம் இருக்கிறபடினால அதற்கு எத்தனை மதிப்பெண்கள் அல்லது மார்க் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். Yes, their family issue, their health issue, their money issue,
it is open doors. It is a bridge for you to preach the gospel. பாருங்க, அநேக குடும்ப தேவைகள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இப்படியாக நம் சுவிசேஷங்களை இதன் வாயிலாக அறிவிக்கப்பட வேண்டியது உண்மைதான். But nevertheless, gospel, Christ, eternal life, grace of God is the focus of whole message. ஆனாலும் கூட நம்முடைய இந்த சுவிசேஷத்தின் முழுமையாக்கப்பட்ட ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவையும் இந்த நித்திய ஜீவனையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் நாம் பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய பிரசங்கத்திலே காணப்பட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறது. So we have talked about grace of God is freely we receive the salvation. அதாவது கிருபை குறித்து பார்த்தோம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையினாலே வந்ததுதான் ரட்சிப்பாய் இருக்கிறது. But now we have an issue. You know, we have an issue that what kind of Jesus that we are preaching or we believe. அது இங்கே ஒரு ஒரு பிரச்சனை இங்கே காணப்படுகிறது, விஷயம் காணப்படுகிறது. அது என்னவென்றால், எப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை நாம் ஜனங்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாய், பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், we have a very big issue that we try to simplify a gospel, or said to say, we have dilute or we downgrade the Jesus in our belief. பாருங்க, நம்முடைய விசுவாசத்திலோ நற்செய்தியை அறிவிக்கிற விஷயத்திலோ அதை மிகவும் எளிமைப்படுத்துவதன் வாயிலாக இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் முழு தன்மையாக அது அவருடைய தன்மையை நாம் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஏதோ ஒரு கலப்படத்தை கலக்கிறதை போல அந்த உண்மைத்தன்மையான நற்செய்தியை நாம் வெளிப்படுத்தாமல் கலப்படத்துடனே கூடிய நற்செய்தியை தான் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். So I would like to really simply break down for 3 types of gospel that believed by the churches or the believers today. இந்த சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதான விஷயத்திலே இன்றைக்கு சபை மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலே இப்படிப்பட்டதான 3 ரகத்திலே 3 விதத்திலே தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது 3 விதமாக நான் இங்கு குறிப்பிட்டு உங்களுக்கு அதை நான் இங்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். It is good for pastors, we alone also examine ourselves. What kind of message we preach or what kind of Jesus we believe? அதாவது போதலாகி நமக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை எப்படியாக ஜனங்களுக்கு நாம் அறிவிக்கிறோம், எப்படிப்பட்டதான பிரசங்கமாய் நம்முடைய பிரசங்கம் இருக்க வேண்டியது என்பதை குறித்து முக்கியத்துவம் வாய்ந்ததான் நாம் ஆராய்ந்து பார்த்து பிரசங்கிக்க வேண்டும். I break it down by 3 types. One is simplified gospel, second one is the church-centered gospel, and number 3 is the kingdom-centered gospel. இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதின் இந்த சுவிசேஷத்தின் காரியத்தை 3 விதமாக இங்கு நான் பிரித்திருக்கிறேன். முதலாவதாக எளிமைப்படுத்தப்பட்டதான சுவிசேஷம் அறிவிக்கிறதான நற்செய்தி, இரண்டாவதாக சபையை மையமாக கொண்டு அறிவிக்கிறதான நற்செய்தி, மூன்றாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்டு அறிவிக்கிறதான நற்செய்தி அல்லது சுவிசேஷ காரியங்கள். So you need to check yourself and you also need to check your members. ஆகவே நீங்கள் உங்களை குறித்து மிகவும் ஆராய்ந்து அறிந்து பார்த்து உங்களுடைய விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுடைய சபை அங்கத்தினர்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி இதன் அடிப்படையில் உங்களுடைய பிரசங்கங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். Okay, let's compare. Okay, the simplified gospel is Jesus is the savior of our soul. இந்த 3 தலைப்பையும் அதற்குள்ள வேற்றுமைகளும் ஒற்றுமைகளும் இங்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக எளிமைப்படுத்தப்பட்டதான நற்செய்தியிலே நாம் எதை பிரசங்கிக்கிறோம் என்றால், இயேசு நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆத்மாவின் மீட்பர் என்று அப்படியாக நாம் பிரதிபலிக்கிறோம். Of course, this kind of Jesus, his main job is to save us and give us eternal life. அதாவது இந்த தலைப்பின் அடிப்படையில் சுவிசேஷ அறிவிக்கும்போது இயேசு எப்படி பிரதிபலிக்கிறோம் என்றால், அவர் நம்முடைய இரட்சகர், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடியவர் அவரே என்று அப்படியாக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிறோம். So the whole message is to do if your destination of salvation is go heaven. அதாவது அந்த இயேசுவை எப்படியாக மையப்படுத்தி அறிவிக்கிறதான நற்செய்தியில் எப்படி அறிவிக்கிறோம் என்றால், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் வாயிலாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், பரலோகத்திற்கு போவீர்கள். அதுதான் அந்த முக்கியமான அந்த சாராம்சமாய் அந்த செய்தியிலே காணப்படும். If your member is this type of member only believe Jesus is the savior of their soul, they build a lot of personal relationship with God only. அதாவது இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்ற இந்த
அடிப்படையிலே மாத்திரம் உங்களுடைய விசுவாசிகள் வளரும்போது, அவர்கள் தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். They will come to church, make sure that they continue believe in Jesus so that they can receive eternal life. ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் சபைக்கு வருவார்கள். ஏனென்றால் இயேசுவை விசுவாசிக்கும்போது தான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறபடியினாலே, இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற காணப்படுகிற ஒரு விசுவாசிகளாய் அவர்கள் இருப்பார்கள். But their focus is go heaven. That's all. ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குமானால், அந்த விசுவாசிகள் ஒன்றே ஒன்று தான் நோக்கம். பரலோகத்துக்கு போணும். அவ்வளவுதான். So if you want them to serve more, they say no. As long as I have a relationship with Jesus Christ, He is my Savior. It's good enough. I can go heaven. Good. பாருங்க, அவங்களுக்கு இன்னும் அதிகமா நாம் ஊழியம் செய்ய விரும்பினால், அவர்கள் இல்ல போதும். எனக்கு இயேசுவை தெரியும். அவர்தான் என் இரட்சகர். நான் பரலோகத்துக்கு போனா போதும். அதுவே என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமாய் காணப்படுகிறது என்று அப்படி சொல்லிவிடுகிறவர்களாய், அப்படி காணப்படுகிற விசுவாசிகளாய் அவர்கள் இருப்பார்கள். Because their mind is, I have received the grace of God. I am safe. Everything is free. I don't have to do anything that He will save me. பாருங்க, அவர்களுடைய மனநிலைமை எப்படி காணப்படுமானால், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவர் இரட்சகர். மற்ற காரியங்கள் எனக்கு தேவையில்லை. நான் மற்ற காரியங்களை எனக்கு கொடுக்க வேண்டாம். நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நோக்கம் என்று அப்படிப்பட்ட மனநிலைமையுடைய விசுவாசிகளாய் தான் அவர்கள் காணப்படுவார்கள். One day I'm going to share the whole message about these things, but we just briefly go through the other two. அதாவது இந்த விஷயத்தை குறித்து இன்னொரு நாளிலே இன்னும் விளக்கமாய், இன்னும் ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு மற்ற 2 காரியங்களை இப்போது நாம் பார்க்கலாம். Okay, and Jesus, the second one is church-centered gospel. இரண்டாவது, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது, நற்செய்தி அறிவிக்கிறது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், சபையை மையப்படுத்தி அறிவிக்கிற நற்செய்தி. That Jesus is the Lord of the church. He is a great shepherd, the good shepherd, and He is the head of the church. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சபைக்கு தலைவராகவும், ஆண்டவராகவும், ஒரு நல்ல மேய்ப்பராகவும், திருச்சபையின் தலைவராகவும் இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறதான நற்செய்தியா இது காணப்படுகிறது. And of course, they believe in Jesus, and they also believe that they need to be part of God's family. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள். ஆனாலும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவனுடைய குடும்பத்தின் பங்காளிகளாய், அவர்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசிகள் விரும்புகிறார்கள். They have everything the simplified gospel has, but with additional of church. Then they believe that besides going to heaven, and also they must be part of God's household on earth. அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தின் வாயிலாக நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக இருந்தாலும், நாம் சபையில ஒரு அங்கத்தினராய் இருந்து அந்த தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினர்களாய் காணப்பட வேண்டும் என்றதான வாஞ்சியம் அவர்களுக்குள்ளாக காணப்படும். They are willing to preach the gospel. They are willing to grow the church. சபை வளர்ச்சி அவர்கள் விரும்புவார்கள். சுவிசேஷம் அறிவிப்பது வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். And number 3 is Jesus is the King of all nations and the King of kings, Lord of lords. மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா தேசங்களுக்கு ராஜாவாக அவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்துவதாக இருக்கிற நற்செய்தி. They have everything the simplified gospel or the church-centered gospel. அவர்களுக்கு கேள்விப்பட்ட நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை எளிமைப்படுத்தப்பட்ட நற்செய்தியாக, ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாகவும், சபை மையமாக வைத்து தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று விரும்புவது மாத்திரமல்ல. But their eyes is not within the four walls of the church. Their eyes are open towards everything outside of the church, including their society and their nations and every nations. அதாவது அவர்களுடைய கண்கள் வெறும் சபையில இருக்கிற அந்த 4 சுவர்கள் மத்தியிலே இருக்கிறதை பார்க்கிறதாக மட்டுமல்ல, அதை கடந்து சபைக்கு வெளியே இருக்கிற சமுதாயத்தையும், தங்களை சுற்றி இருக்கிற காரியங்களையும், ஊர்களையும், தேசங்களையும் கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Only this kind of people have a mission minded and willing to disciple nation. ஆகவே இப்படிப்பட்டதான மனதை உடையவர்கள் தான் மிஷனரிகளாகவும் கடந்து போகும் மிஷனரிகளை
அ அனுப்பவும், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை மையப்படுத்திக் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். The core message in their mind is Jesus reign over all the earth. ஆகவே அவர்களுடைய அந்த மனதில் இருக்கிறதான அந்த மையமான கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவராகவும், தேசங்களை ஆட்சி செய்கிறவராகிய இருக்கிற ராஜாவாக இயேசுவை And, பார்ப்பார்கள். and they believe that Jesus not only saved their soul for eternal life, இயேசு கிறிஸ்துவானவர் நித்திய ஜீவனுக்காக மாத்திரம் தங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறவராக மாத்திரம் பார்க்க மாட்டார்கள். but Jesus put them into his church, இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த சபையின் குடும்பத்திலே போட்டிருக்கிறார் என்று பார்ப்பார்கள். and through the church, and Jesus want all the believers to rule and reign with Christ on this earth. இந்த சபை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை கொண்டு இந்த பூமியையும் தேசங்களையும் ஆட்சி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிறவர்கள். Therefore, they believe that Jesus Christ is come back to this earth. ஆகவே அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், மறுபடியும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். And they believe that they will reign with Christ in the millennium year. ஆகவே இந்த 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இந்த பூமியை ஆட்சி செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்கிறதான விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பார்கள். And the very end, God will dwell among us on this earth. ஆகவே கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே தானே இயேசு தேவனானவர் அவர்களோடு கூட வாசம் செய்கிறவராய் இருப்பார் என்பதை புரிந்து கொள்வார்கள். So I want to ask you one thing, that which gospel is more complete between these three? Which one is more complete? இப்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்பொழுது இந்த 3 விதமான நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். அதிலே எந்த சுவிசேஷமானது பூர்ணமாய் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷமாய் காணப்படுகிறது? Of course, by finger you can count that the kingdom center gospel is more comprehensive and cover more of the truth in the Bible. பாருங்க, நாம இந்த விரல் அளவிலே கூட சொல்லிவிட முடியும். இந்த கடைசியாக சொல்லப்பட்டதான இந்த தேவனுடைய ராஜ்யத்து வாயிலாக தேவன் ஆட்சி செய்ய போகிறார் பூமி தேசம் முழுவதையும் என்றதான உள்ளடக்கியதான இந்த சுவிசேஷமே பூர்ணமாக்கப்பட்ட ஒரு சுவிசேஷமாய் காணப்படுகிறது. Sometimes we are in the danger of trying to simplify the gospel because our people cannot understand. அநேக நேரத்திலே இதெல்லாம் ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகவே நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், சுவிசேஷத்தை மிகவும் எளிமையாக்குவது நிமித்தம் இந்த சத்தியங்களை முழுமையாக அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் போகிறதாய் காணப்படுகிறது. There's a joke. There's a joke. He say that if you speak slow enough, even the African can understand Chinese. பாருங்க, ஒரு நகைச்சுவையாக சொல்வார்கள், நீங்கள் மிக மெதுவாய் பேசும்போது ஒரு ஆப்பிரிக்கர் கூட இந்த சீன மொழியை புரிந்து கொள்வார்கள் என்கிறதான ஒரு நகைச்சுவைக்காக இப்படி சொல்வது வழக்கமாக இருக்கிறது. Nothing people couldn't understand if you speak slow enough, simple enough, and long enough. They will believe and they will understand. பாருங்க, நீங்கள் பேசுகிற காரியம் மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் நீண்ட நேரமாக பேசினால் அது புரிந்து கொள்ளாத விஷயமாய் காணப்பட்டாலும் கூட ஜனங்கள் அதை புரிந்து கொள்வார்கள். I believe one thing, that God want to raise up the young people and God want to raise up the children. And I believe that it's a season that we want to pour in money for the children ministry. ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், வாலிபர்களை சிறுவர்களை தேவன் எழுப்புவதில் வல்லமில்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்திலே நம்முடைய பணத்தை அதிக அளவு நாம் செலவழித்து அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கலாம் என்றதான விசுவாசம் எனக்கு உண்டு. Adults may not want to learn. All dogs don't learn new tricks, you know. பாருங்க, அவர்கள் இந்த புதிதான தந்திரங்களை ஒரு சில நேரத்தில் புதிதான விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக காணப்பட்டாலும் கூட, but the children will learn. வாலிபர்களை காட்டிலும் சிறுவர்கள் புதிதான காரியத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்படுவார்கள்.
So after hearing all these things, why I bring all these things? Because we have a mindset that everything in Christ is free. இதையெல்லாம் நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாமே எனக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. But the answer, this thinking, everything is by grace, is wrong. எல்லாமே கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வது, அது தவறான காரியமாய் காணப்படுகிறது. Okay, that's why I really want to say, don't stay at the threshold or the gates of salvation. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ரட்சிப்பிற்கான விஷயத்திலே வெறும் இங்கே நீங்கள் வாசல் அளவிலே ரட்சிப்பு என்று அங்கே நின்று விடக்கூடாது. Our church has a big problem that everyone live by grace and effortlessly think that they will become an overcomer or fulfill the will of God. பாருங்க, அநேக நேரத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய முயற்சிகள் இல்லாமல் எல்லா காரியத்திலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். I want to go to the second important topic is these gifts or giftings. அதாவது 2வது இந்த தலைப்பாக இந்த கொடுக்கப்பட வரங்கள் அல்லது ஈவின் காரியங்களை குறித்து நான் உங்கள் மத்தியில பேசப் போகிறேன். Okay, grace in Greek is charis. அந்த கிருபை என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு கிரேக்க பதம் charis என்று சொல்லப்படுகிறது. But gifts, when I say gift, it means giftings, means is charisma in the Bible. அதாவது அந்த gift என்று சொல்லப்படும்போது அது ஈவாக கொடுக்கப்படுகிறதான அந்த வார்த்தைக்கு கரிஸ்மா என்கிறதான அந்த கிரேக்க பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Okay, I mean most of the time is interpreted as charisma. Sometimes it will interpreted as a doreha. அநேக இடங்களில் அந்த ஈவு என்று சொல்லப்படும்போது கரிஸ்மா என்ற பதம் தான் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு சில பகுதிகளில் டோரேஹான் என்கிறதான அந்த பதமும் கிரேக்க பதம் இந்த ஈவு என்கிற பதத்திற்கு பதிலாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Both things are freely given to us. பாருங்க, இந்த 2 காரியங்களும் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. Like what I say, grace is undeserved favor that you receive without earning. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கிருபையானது நாம் சம்பாதிக்காமல் தகுதியற்ற ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு ஈவாய் அது காணப்படுகிறது. But God didn't only give us grace, charis. தேவன் வெறும் அந்த கேரிஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த கிருபை மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை. But he gave us charisma. அது மாத்திரமல்ல, அந்த ஈவு என்று சொல்லப்படுகிறதான அந்த கரிஸ்மாவையும் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். Gifts and grace are both blessing from God, given to us as gifts. However, gifts come with responsibilities and a calling. அதாவது இந்த ஈவும் மற்றும் கிருபை என்று சொல்லப்படுகிறதான இந்த 2 விஷயங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களாக நமக்கு ஈவாக இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஈவு என்று சொல்லுகிறதான வரம், ஈவு என்ற விஷயங்கள் நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான பொறுப்புகளும் அதற்கான அழைப்பையும் பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே பொறுப்புள்ளவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் இந்த ஈவானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. When I receive salvation is free. Hallelujah, I can go heaven. ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளும் போது அல்லேலூயா, நான் இதன் வாயிலாக நான் பரலோகத்துக்கு கடந்து செல்லலாம். But when I receive gifts from God, giftings from God, like healing, like teaching, like prophesying, and these gifts freely give it to me, but now I have a responsibility and I have a calling. ஆனால் தேவனுடைய இந்த ஈவாகிய வரங்கள், சுகமளித்தல், விசுவாசம், இப்படிப்பட்டதான அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை பொறுப்போடு உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாகவும் தேவனுடைய அழைப்பின் நிமித்தம் இதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாகவும் காணப்படுகிறோம். If we want to move from the simplified gospel, we want to move the church into a church-centered gospel, the giftings, the both grace and gifts must be activated at the same time.
அதாவது எளிமையாக்கப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த நிலைமையிலிருந்து தேவனுடைய சபையின் குடும்பத்தின் அங்கத்தினர்களாய் நம்முடைய விசுவாசிகளை மாற்ற வேண்டுமானால் தேவன் கொடுக்கிறதான அந்த கிருபையும் ஈவின் வரங்களையும் நாம் செயல்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You cannot stay in the gates of salvation. You must into it because there is a gift things or gifts with responsibility is given to us. அதாவது இந்த ரட்சிப்பின் அந்த கதவண்டையிலே மாத்திரம் நாம் நிற்கிறவர்களாய் காணப்படாமல் தேவனாலே கொடுக்கப்படுகிறதான அந்த ஈவின் வரங்கள் கிருபையின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பொறுப்புகளை உடைய காரியங்களை அழைப்புள்ளவர்களாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Okay, let's turn to Ephesians chapter 4 verse 7 and 8. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். Here says by grace was given to but grace was given to each one of us according to the measure of Christ's gifts, and therefore said when he ascended on high he led a host of captives and he gave gifts to men. எபேசியர் 4:7-8 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். And let's go to the next verse. Then continue, he say, he gave the apostle, the prophets, the evangelists, the pastors and teachers. தொடர்ச்சியாக அந்த வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் பொறுமையாக்கப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். Then verse 12 says to equip the saints for the works of ministry for building up the body of Christ. அங்கு 12வது வசனம் இப்படியாக தொடர்ந்து சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். And to say it very simple, give things is to equip the saints for the work of ministry for building up the body of Christ. இந்த வசனங்களை எளிமையாக்கி சொல்ல வேண்டுமானால் இந்த கிருபையின் ஈவாகிய இந்த வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காகவும் சுவிசேஷ வேலையாகிய இந்த பணிக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்த ஈவாகிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We receive grace, salvation. நாம் அந்த ரட்சிப்பை கிருபையின் வாயிலாக பெற்றுக்கொள்கிறோம். But we receive gifts with the responsibility to build the body of Christ. ஆனால் நாம் வரங்களை பெற்றுக்கொள்ளும்போது அது ஈவாக சபையிலே அதை பொறுப்புள்ளவர்களாய் கையாளும்படிக்கு பொறுப்போடு கூட அது நமக்கு தேவனுடைய அழைப்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகிறது. If you are pastors, you are eligible or you are encounter or you are entrusted a works to bring your members not only to receive salvation but to receive grace to build the body of Christ. ஆகவே நீங்கள் ஒரு போதகர் என்று சொல்லப்படும்போது உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துவானவரை ரட்சிப்பாகிய ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இப்படியாக நித்திய ஜீவனை அடைவதற்காக அவர்கள் வரும்போது சபையின் குடும்பத்தின் அங்கத்தினர்களாய் மாற்ற அவர்களை நீங்கள் இந்த கிருபையின் வரங்களின் நிமித்தம் பெற்று கொண்டபடினாலே அவர்களை இப்படியாக வழி நடத்தி அவர்களையும் இதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக வழி நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். Every pastors here, you are one of the fivefold ministry. அதாவது இங்க இருக்கிறதான எல்லா போதகர்களும் இந்த 5 விதமான கொடுக்கப்பட்டதான ஊழியத்தில் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். And you are called to build the body of Christ. And you are called to build the people to build the body of Christ. இந்த சபையை கட்டும்படிக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல சபை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டதான இந்த விசுவாசிகளின் மூலமாக இந்த ஊழியங்கள் சபைகள் கட்டப்படுவதற்கும் நீங்கள் அவர்களை கட்டுகிறவர்களாகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are not
are called to build a nursery, all the babies only. You are called to build an army that full with people who are ready to work. அதாவது வெறும் சிறு குழந்தைகளைப் போல இருக்கிறதான அவர்களை மாத்திரம் கட்டுவதற்கு உருவாக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. ஒரு கர்த்தரின் சேனையை உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் எழுப்பும்படிக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Okay, tell you some story. Okay, I started my first ministry when I was 14. Okay, 14, not 40. Yeah, my first ministry was overhead projector lyrics operator. Means I put projector. I believe that you all seen this thing before, right, in school. அதாவது என்னுடைய சாட்சிகளை இப்போது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 14 வயதா இருக்கும்போது என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். அந்த ப்ரொஜெக்டர்ல அந்த பாடல்களுடைய அந்த பாடல் வரிகளை இந்த ப்ரொஜெக்டர் வாயிலாக அங்கு சுவற்றில அந்த ஸ்கிரீனில அதை டெலிகாஸ்ட் செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய வேலையாய் காணப்பட்டிருக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்த்திருக்கலாம். இந்த புகைப்படத்தில் அது இருக்கிறது. That is in when I was 14. Okay, 14. அதாவது 40 கிடையாது, 14. எனக்கு 14 வயசு இருக்கும்போது இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். Then my second ministry in my 15 is playing drum. அதாவது நான் 15 வயதா இருக்கும்போது நான் செய்த அடுத்த ஊழியம் என்னவென்றால், சபையிலே நான் அந்த இசைக்கருவியாக அந்த ட்ரம்ஸை வாசிக்கிறதான அந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். So pastor is a drummer at the first when come to music. Pastor started as a drummer. பாருங்க, நான் பாஸ்டர் வருவதற்கு முன்பு நான் அந்த ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பித்தேன் 15 வயதா இருக்கும்போது. But let us think, we want to make some definition. What is ministry? அதாவது இந்த ஊழியம் என்றால் என்ன, அதற்கான வரையறையை நாம் வகுக்க வேண்டும். அதற்கான முழுமையான அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Ministry refers to specific work or service that one undertakes in a church or faith life, meaning that it may be in church or outside of church, such as worship team, preaching, teaching, pastoral care. This is how Christians serve God and others in a practical ways. அதாவது இந்த ஊழியம் என்று நாம் சொல்லும்போது, ஊழியத்தை செய்பவர், ஊழியம் என்பது ஒருவர் தேவனுடைய சபையிலோ அல்லது தேவாலயத்திலோ விசுவாச வாழ்க்கையிலோ மேற்கொள்ளும் குறிப்பிட்ட வேலையை சபைக்குள்ளும் வெளியும் அவர் அந்த செய்கிறதான அந்த ஊழியத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், அந்த ஆராதனை நடத்துகிறதான குழு, பிரசங்கம் செய்வது, போதிப்பது, கற்றுக் கொடுப்பது, அந்த மெய்ப்பனுக்குரியதான அந்த பராமரிப்பின் விஷயங்களை செய்வது. கிறிஸ்தவர்கள் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நடைமுறை வாழ்க்கையிலும் வழிகளிலும் எவ்வாறு சேவை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை வாயில் வார்த்தைகளாக மாத்திரமல்ல, நடத்தையின் மூலமாக நாம் செய்வதுதான் ஊழியம். You know, sometimes we have school teacher come to church because they are trained to teach. So we can simply just pass them the Sunday school, the children's material, and they can straight away ministers to the children by teaching. பாருங்க, ஒரு சில நேரத்தில் நம்முடைய சபைக்கு இப்படியாக ஆசிரியர்கள் வந்து நம்முடைய சபையில ஆராதிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரும்போது அந்த சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படிக்கு அந்த போதனைக்கான காரியத்தை அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது, அவர்கள் ஏற்கனவே ஆசிரியர்களா இருக்கிறபடினால அந்த சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வது அவர்களுக்கு மிகவும் எளிதாய் காணப்படும். Maybe we have some adults in the past, they are musician in the club or musician in the school. So when they come to church, they can straight away play music to serve the church. பாருங்க, ஒரு சில வாலிபர்கள் சபைக்கு வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் சமுதாயத்தில் இப்படிப்பட்டதாய் இசைக்கருவிகள் வாசிக்கிறதிலும் மற்ற காரியங்களும் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட வாலிபர்கள் சபைக்கு வரும்போது இப்படிப்பட்டதான இசை ஊழியங்களை அவர்களிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். Sometimes you get some ladies or men to collect offering. It's a very simple job. This is called ministry. பாருங்க, ஒரு சிலர் வரும்போது ஆண்களோ பெண்களோ இந்த காணிக்கை சேகரிப்பது, அந்த ஊழியத்தில் அவர்களை பயன்படுத்தலாம். அது மிகவும் எளிமையானது. இப்படியாக நாம் அவர்களை உபயோகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். This is a practical way we serve God and we serve one another.
பாருங்க, இதுதான் நடைமுறை வாயிலாகவும் நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதும், தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வதுமாய் இது இப்படி காணப்படுகிறது. But let me explain. My first calling was to be a teacher. பாருங்க, இன்னும் என்னுடைய சாட்சிய விளக்கமா சொல்ல வேண்டுமானால், என்னுடைய முதலாவது அழைப்பின் ஊழியம் என்ன ஊழியமாய் காணப்பட்டது என்றால், நான் போதிக்கிற ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்டவனாய் காணப்பட்டேன். In the age of 15, 1 5. பாருங்க, அது எந்த வயசு என்றால் 15, 1, 5 அந்த 15 வயதிலே இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். One day one night in the family or care group, home care groups, my pastor say, Daniel, can you come forward? I just felt the Spirit want to speak something to you. அதாவது ஒரு வீட்டு ஜெப கூட்டத்திலே இப்படியாக நாங்கள் அனைவரும் வந்திருந்தோம். அப்போது என்னுடைய போதகர் என்னை அழைத்து, ஆவியானவர் உன் மூலமாக ஏதோ பேச விரும்புகிறார். ஆகவே நீ முன்பாக வந்து நீ பேச ஆரம்பி, போதிக்க ஆரம்பி என்று அவர் சொன்னார். And he lay hand on me, the Spirit of the Lord come upon me, and he said that I have received something for you. The Lord want me to say to you, you are called to be a teacher. அதாவது அவர் என் மேல் கை வைத்து தேவ பிரசன்னம் என் மேல் வரும்படியாகவும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் ஜெபித்தார். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்கிறார், நீ எதை கொண்டு ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று இப்படியாக ஜெபித்தார்கள். First time in my life I hear someone say to me, and in the authority of the Holy Spirit says that I have a calling to be a teacher. அதாவது யாரோ ஒருவர் முதன்முறையாக என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட எனக்கு ஒரு விஷயம், நீ இப்படியாக போதிக்கும்படிக்காக அந்த தேவனுடைய கட்டளை பெற்ற அதிகாரத்தை பெற்றவனாக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லப்பட்டது. Start from that day, in the age of 15, I start to read Bible like never before. என்னுடைய அந்த 15வது வயசுல இதற்கு முன்பாக நான் எந்த அளவிலும் வாசிக்காத அளவுக்கு நான் அந்த வேத வசனத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். Because I hear someone tell me my calling is teacher, I say one day I will be a teacher. So I want to make sure that I read through the Bible, understand the Bible, study through the Bible, because one day I'm going to stand on the pulpit, I'm going to teach people, I have to teach people on the Bible, so I must read Bible. ஆகவே எனக்கு யாரோ ஒரு சொல்லியிருக்கார், நான் இந்த கட்டளையும் அழைப்பையும் பெற்றவனாய் காணப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த போதிக்கிற ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த இவ்வளவு நாட்கள் வாசித்த விதத்திலே நான் வாசிக்கப் போவதில்லை. வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் தியானித்து வாசிக்கப் போகிறேன். ஒரு காலகட்டத்திலே சபையிலே நின்று அந்த பிரசங்க பீடத்திலிருந்து ஜனங்களுக்கு நான் போதிக்கிறவனாய் இருக்கிறபடினால இப்படிப்பட்டதான காரியங்களை நான் படித்து போதிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்டதான அந்த அழைப்பை பெற்றவனாய் நான் காணப்பட்டேன். I'm still putting the lyrics OHP. I'm still playing musical instrument, leading worship, everything. But I never forget to prepare myself into my calling to be a teacher. பாருங்க, நான் அந்த அந்த பாடல் வரிகளை அந்த ப்ரொஜெக்டர்ல செய்கிறதான அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன், இசைக்கருவி வாசித்துக் கொண்டிருந்தேன், ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட என்னுடைய மனதிலே நான் ஒரு போதிக்கிறதான ஒரு பிரசங்கியாக, போதனையாளராக, கற்றுக் கொடுக்கிறவனாக நான் மாறி பிரசங்கம் செய்து ஊழியம் செய்ய போகிறேன் என்ற அந்த எண்ணத்தை என்னுடைய மனதில் எப்போதுமே அந்த 15 வயதிலே நான் கொண்டவனாய் என்னுடைய மற்ற ஊழியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். And do you know that from the age of 15 until the age of 22, my full time, I start my preaching on the Sunday service on the age of 22, and people were shocked. They never know this young man who never went to Bible school can teach the word of God. பாருங்க, என்னுடைய அந்த 15வது வயதிலிருந்து 22 வயது வரைக்கும் நான் இதற்காக நான் ஆயத்தமாக்கப்பட்டேன். அந்த 22வது வயதில சபையில நின்று நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அப்போது அவர்களுக்கு இந்த வாலிபன் யார் என்று தெரியாது. இவர் வேதாகம கல்லூரிக்கு போகவில்லை, மற்ற பயிற்சிகளை பெறவில்லை. ஆனால் எப்படி இந்த போதனை செய்கிறதான, கற்றுக் கொடுக்கிறதான இந்த ஊழியத்தை செய்கிறார் என்று ஜனங்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பித்தார்கள். You were shocked. I never complete my Bible school even today. பாருங்க, ஒருவேளை நீங்க கூட அதிர்ச்சி அடைவீர்கள் நான் இதை சொல்லும்போது. இந்த நாள் வரைக்கும் நான் எந்தவித வேதாகம கல்லூரிக்கோ வேதாகம பயிற்சிக்கோ நான் கடந்து போனதில்லை. But I teach in Bible school. ஆனாலும் கூட நான் வேதாகம கல்லூரியில் போய் நான் அங்கு கற்றுக் கொடுக்கிறவனாய் காணப்படுகிறேன்.
Because all those days, from the age of 15 until the full-time ministry and even after that, I know my calling as a teacher. I prepare myself into my calling. பாருங்க, எனக்கு தெரியும் அந்த 15வது வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய அழைப்பு அந்த கற்றுக் கொடுக்கிற ஊழியம் என்று தெரியும். ஆகவே அந்த அழைப்பிலே நான் இந்த நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறேன். Now I want to say something is calling. Calling is God's specific invitation or mission for a person, and often related to their life direction or long-time ministry purpose. For example, someone are called by God to be pastors, some are teachers, some are preachers, some are missionary. So this calling emphasizes God's plan and guidance for an individual's life. இப்போது இந்த அழைப்பை குறித்து நான் சொல்லப் போகிறேன். இந்த அழைப்பு என்பது ஒரு நபருக்கான தேவனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு அழைப்பாய் காணப்படுகிறது. அல்லது தேவன் அவருக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ஊழியமாய் இது காணப்படுகிறது. இது பெரும்பாலும் அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் அல்லது நீண்ட காலமாய் அவர் செய்ய வேண்டியதான ஊழியத்தின் நோக்கத்தின் தொடர்பை உடையதாய் காணப்படுகிறது. அது உதாரணமாக சொல்லுவோமானால், சிலர் தேவனுக்காக போதகர்களாகவும், பிரசங்கிமார்களாகவும், போதிக்கிறவர்களாகவும் அல்லது மிஷனரிகளாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழைப்பு என்பது ஒரு தனி நபரின் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டம் மற்றும் வழிகாட்டுதலை அது வலியுறுத்துகிறதாய் காணப்படுகிறது தான் இந்த அழைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். In the age of 15, when I hear God call me to be a teacher, I didn't start teaching until 6 years or 7 years later. பாருங்க, தேவன் எனக்கு இந்த போதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதான அந்த ஊழியத்தை அழைப்பை 15வது வயதிலே கொடுத்தார். ஆனாலும் கூட சுமார் ஒரு 6 வருடங்கள் அந்த ஊழியத்தை நான் செய்யாதவனாக தான் காணப்பட்டேன். Sometimes we have to ask, can we separate what is ministry and calling? Some people thought that their ministry is their calling. Sometimes it's not. பாருங்க, அநேக நேரத்தில் நாம் இப்படி நினைத்துக் கொள்கிறோம், என்னுடைய ஊழியம் தான் என்னுடைய அழைப்பு என்றால். ஆனால் இதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஊழியத்தையும் அழைப்பையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். And I hope that you are not satisfied when you have a very talented brothers or sister just serve as an usher collecting offering week after week. I hope that you are not satisfied with that. பாருங்க, ஒரு நன்றாக அனுபவமுள்ள நல்ல ஒரு எல்லாவித அறிவுபூர்வமான ஒரு நபர் வாரமும் வெறும் காணிக்கை எடுப்பதுதான் அவருடைய வேலையா இருந்தால் அதில் அவர் திருப்தியுள்ளவராக காணப்பட மாட்டார். You as a pastor, you need to help your members, your beloved brothers and sisters, find what is the calling of their life, because there is a giftings that is given to them, and with responsibility and with anointing. ஆகவேதான் உங்களுடைய விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், எந்த விதமான காரியங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து பார்த்து அவர்களுக்கான அழைப்பின் அடிப்படையிலே நீங்கள் அவர்களை நடத்த வேண்டுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆகவேதான் இந்த கிருபையாக ஈவின் வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த தாளந்தோடைய நபர்களை நீங்கள் கண்டுபிடித்து அப்படிப்பட்டதான விதத்திலே அவர்களுக்கு ஏற்றாற் போல நாம் அவர்களை நம்முடைய சபை விசுவாசிகளை வழி நடத்த வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். I go to Pastor Natarajan's church. I go to this Pastor Francis Church, Anakoram. One is in this Chitu. When we arrive, they are all busy serving tea and make sure that everything is good. பாருங்க, ஐயா நடராஜன் அவர்களுடைய சபைக்கு நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். ஐயா பிரான்சிஸ் அவர்களுடைய சபை அரக்கோணத்தில் கடந்து போயிருக்கிறோம். அங்க நாங்கள் கடந்து போகும்போது அவர்கள் உடனே எங்களுக்கு உபசரிப்பதையும் எங்களுக்கான ஆயத்தங்களை செய்வதையும் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். But let me tell you, all those wonderful brothers and sisters, their calling is not serving tea. That is just a ministry for that week. Their calling can be higher. You need to find it out and to make sure that they follow according to that calling, prepare themselves, go higher and go to the right position.
பாருங்க, அப்படிப்பட்டதான அந்த சகோதர, சகோதரிகள் வந்து வெறும் டீ கொடுப்பது, சாப்பாடு போடுவது மாத்திரம் அப்படிப்பட்டதான அந்த வேலையை செய்வது அவர்களுடைய ஊழியம் அல்ல. அவர்களுடைய அழைப்பு என்ன என்பதை நாம் கண்டறிந்து, அப்படிப்பட்டதான சகோதர, சகோதரிகளாகிய அந்த விசுவாசிகளை அந்த மேலான நோக்கத்திற்காக, அழைப்பிற்காக அவர்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்களை நாம் படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You see, you know why we cannot raise up apostle? Because there are many pastors doesn't know they are pastors. ஏன் நம்மால் அப்போஸ்தலர்களை எழுப்ப முடியவில்லை என்றால், அநேக போதகர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருப்பது நிமித்தமே. Among all many of you, their members are called to be a pastors, but you must make sure that their 5 talents going to earn another 5 talents and make it 10 talents. பாருங்க, உங்க சபையில கூட இருக்கிற விசுவாசிகளிலே அநேகர் அந்த போதகர்களுக்கான அழைப்பை பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அந்த 5 தாலந்தோடு கூட இன்னொரு 5 தாலந்தையும் அவர்கள் சம்பாதிக்கிறவர்களா இருக்கிறார் என்று. You see, I was called to be a teacher at the age of 15, and I give 7 years to prepare myself, and I become a teacher the moment I enter into full-time ministry without going to Bible school. எனக்கு அந்த போதிக்கிறதான அந்த ஊழியத்தின் அழைப்பு 15வது வயதிலே கொடுக்கப்பட்டாலும் கூட, சுமார் 7 ஆண்டுகள் அதற்கான ஆயத்தத்தை செய்து நான் ஆயத்தமாக்கப்பட்டவனா இந்த 22வது வருஷத்துல முழு ஊழியத்திற்காக நான் கடந்து போனேன். ஆனால் எந்த வேதாகம கல்லூரிக்கோ, வேதாகம பயிற்சிகளுக்கோ நான் கடந்து போகவில்லை. இப்படியாக தேவன் என்னை அந்த போதிக்கிறதான ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். After 5 years full-time ministry, God gave me a sponsorship. I went to Singapore for 1 year short-term Bible school. அந்த 22வது வயதிலிருந்து நான் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஊழியத்தை செய்த பிறகு சிங்கப்பூரில ஒரு குறுகிய கால வேதாகம பயிற்சிக்கான அந்த காரியத்திலே போய் நான் கலந்து கொண்டேன். Then God equipped me to be more like a pastors, then I able to raise up cell group, grow the church. அதன் பிறகு இன்னும் பரிபூர்ணமாக்கப்பட்ட இந்த போதக ஊழியத்தை செய்யும்படிக்கு அநேக போதர்களை எழுப்பவும், அநேக இந்த போதக குழுக்களையும் வீடுகளில் நடத்துகிற ஜெபமாகிய அந்த வீட்டு சபைகளை ஏற்படுத்தவும் தேவன் என்னை ஆயத்தப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார். After 8.5 years of full-time ministry, the Lord approaching me asked me to start another new congregation bilingual. அதாவது 8.5 வருஷம் இந்த முழு நேர ஊழியத்திற்கு பிறகு அந்த இரு மொழிகளிலே செய்யப்படுகிறதான ஊழியத்தை ஆரம்பிக்கும்படிக்கு தேவன் என்னை ஏவி நடத்தினார். At first I refused because I'm a Chinese tongue. I only speak Chinese. முதலாவது இந்த அழைப்பின் இடத்தில் வரும்போது அதை நான் புறக்கணித்தேன். ஏனென்றால் நான் ஒரு சீன நபர், சீன மொழி பேசுகிறவன். ஆகவே இந்த மொழியிலே தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். But finally, after 10 years complete my ministry in a Chinese church, I start a new congregation which speak Chinese English. இந்த 10 வருட முழு நேர ஊழியத்திற்கு பிறகு நான் இப்படியாக சீன மொழியை பேசுகிற அந்த சபையும், ஆங்கில மொழி பேசுகிறதான அப்படிப்பட்டதா 2 மொழிகளையும் கலந்து ஆராதிக்கக்கூடிய அந்த சபை, அந்த ஆராதனையை நான் ஆரம்பித்தேன். That 5 talents is growing now. இப்போது அந்த 5 தாலந்தானது அது வளர்ந்து கொண்டே போகிறது. But the Lord not satisfied. I'm just speaking in English, poor English. The Lord start to push me for mission work. பாருங்க, நான் இந்த எளிமையான ஆங்கிலத்தை பேசினாலும் கூட தேவன் என்னை ஊழியத்தில் இன்னும் உந்தி தள்ளி, இன்னும் முன்னேற்றத்திலே என்னை தள்ளி கொண்டு போனார். And God trained me prophetic, so I joined a prophetic group at the same time. அதே நேரத்திலே இந்த தீர்க்க தரிசன அந்த குழுவிலே என்னை இணையும்படி தேவன் செய்தார். அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி செய்தார். Then I met Pastor James Craig and he brought me to India. Then I start to speak in English in India.
அதன் பிறகு பாஸ்டர் ஜேம்ஸ் குயிக் அவர்கள் மூலமாக இந்த இந்திய ஊழியத்திலே தேவன் என்னை இணைத்தார். இதன் வாயிலாக இங்கு இந்திய தேசத்திலே வந்து ஆங்கிலத்திலே ஊழியம் செய்யும்படி எனக்கு வாய்ப்பினை கொடுத்தார். You see, God pushing and pushing. Then 2010, the Lord told me to learn intercession and lead the nations for intercession. இப்படியாக தேவன் என்னை ஊழியத்திலே உந்து தள்ளிக்கொண்டு முன்னேறி செல்லும்படி செய்தார். அதன் பிறகு 2010வது வருஷத்திலே தேவன் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்டதான ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். 2010, He told me, you're going to lead the churches to pray for nation, and one day you're going to lead many nations to pray for many nations. I say, impossible. அதாவது ஆண்டவர் 2010வது ஆண்டுல இப்படியாக நீ அநேக தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறாய். நீ அநேக தேசங்களுக்கு இதன் வாயிலாக நீ ஊழியம் செய்ய போகிறாய். இந்த தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது ஐயோ இது முடியாத காரியம் என்று அப்படிதான் நான் அந்த 2010 நினைத்தேன். Those years I learned English, I learned mission, I learned prophetic, I learned intercession. Everything is new. But you know, when come to 2021, this RTOD started, and we start to lead nations to pray for nations. ஆமென். ஆகவே அந்த 10 வருட காலகட்டத்திலே இப்படியாக பரிந்து பேசுதலுக்கான ஊழியம், மற்ற விதமான தீர்க்க தரிசன ஊழியம், போதிக்கிற ஊழியம், ஆங்கிலத்தில் செய்கிற ஊழியம், இப்படியாக தேவன் என்னை ஆயத்தப்படுத்தி, பயிற்சிப்படுத்தி, என்னை உருவாக்கி 2021 இந்த RTOD என்கிறதான அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். You see, my calling multiplied, growing from 5 talents, another 5 talents, another 5 talents. You need to keep growing in your calling. பாருங்க, என்னுடைய அழைப்பானது அது பெருக ஆரம்பித்தது. நான் ஒரே அழைப்பில் நிறுத்தப்படவில்லை. அந்த அழைப்பு பெருகி பலவிதமான ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். ஆகவே உங்களுக்கு இருக்கிற அழைப்பிலே நீங்களும் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We are all very familiar with what the master says to this faithful servant. He say, well done, good and faithful servant. You have been faithful over little things. I will set you over much. Enter into the joy of your master. இப்படியாக அந்த எஜமான் சொல்லுகிறார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். But there are servants who are not faithful, and they buried their 1 talent. ஆனால் அங்கு பார்க்கும்போது அங்கு அந்த உண்மையில்லாத அந்த வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை போய் வாங்கி அதை நிலத்திலே புதைத்து விட்டார்கள். One day they even tell their master, say, here, have what is this yours. ஒரு நாள்ல அங்க எஜமான் சொல்வார், உன்னுடையதை வந்து நீ வாங்கிக்கொள்ளு என்று சொல்வார். But the master answered him, say that you wicked and slothful servant. அப்போது அந்த எஜமான் பிரதித்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று அங்கு கடிந்து கொள்வார். You see, it is totally important for us to find where is our gifts. Don't hide it. பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வரங்கள் என்ன என்பதை நாம் தேடி கண்டறிய வேண்டும். அதை நாம் அங்கே புதைத்து வைத்து விடக்கூடாது. I hope that not one day that you go up and the Lord scold you for not discover your personal gifts. பாருங்க, ஒரு நாளிலே நீங்கள் தேவனை முகமுகமாய் சந்திக்கும் போது தேவன் உங்களை பார்த்து இப்படியாக கோபப்பட்டு பேசக்கூடாது. எதற்கு உன்னுடைய தாளந்துகளை, வரங்களை இப்படியாக நீ உபயோகப்படுத்தாமல் அப்படியே புதைத்து வைத்து விட்டாய் என்று உங்களை பார்த்து கோபத்துடன் கூட எஜமானாகி தேவன் கேட்கக்கூடாது. You see, my life story is God give me a seed, and I faithfully grow the seed to a tree. பாருங்க, தேவன் எனக்கு அழைப்பாக கொடுக்கப்பட்டதான இந்த ஊழியத்தின் அந்த விதையானது, அந்த விதையிலிருந்து அது படிப்படியாக வளர்ந்து அது மரமாய் மாறி இருக்கிறது. You see, the issue today that we think everything is by grace, we don't have to put in effort, but it's not. Some grace carries, but charisma, it requires us to grow it, find the calling of our life.
அதாவது அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், கிருபையினாலே எல்லாம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த முயற்சிகள் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அப்படியே தான் நினைக்கிறோம். அந்த If கேரிஸ் என்று கொடுக்கப்பட்டதான அந்த கிருபை, இந்த கரிஸ்மாவா என்று சொல்லப்படுகிறதான இந்த வரங்களை இப்படியாக ஈவுகளை நாம் கிரியைப்படுத்துகிறவர்களாய், கிரியிலே நடப்பிக்கிறவர்களாய் அது காணப்பட வேண்டும். you see, this is so important, and apparently that we must understand these two differences. Uh, Ministry is what a Christian does, but while calling is who God wants a Christian to become. அதாவது இந்த 2 விஷயத்துல நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இந்த வேற்றுமை பார்க்க வேண்டும். ஊழியம் செய்கிறோம், நல்லதுதான் அது ஊழியமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட அழைப்பு என்பதை நாம் தேவனுக்காக என்னவாய் இருக்க வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது இது அழைப்பாய் காணப்படுகிறது. So I believe that is enough for today. I haven't come to the third part, but I will leave it for another day. அதாவது இன்னும் இந்த பிரசங்கத்தின் இன்னும் மிச்சம் 3வது பகுதி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். அடுத்த பகுதியை நான் வருகிற நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். I really pray that God will really release this charisma, understand this charisma with a responsibility. ஆகவே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மேலே விடுவிக்கும்படிக்காகவும் அந்த வரங்களை நமக்கு பொறுப்புள்ளவர்களாக நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பை பெற்று இந்த வரங்களை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். I want to end with some revisions that grace is not something you can earn. அதாவது எல்லாம் இப்பொழுது போதித்த காரியங்களை மறுபடியுமாக சுருக்கமாய் பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த கிருபையானது நாம் எந்தவித காரியத்தை நிமித்தம் சம்பாதிக்கவில்லை. அது நமக்கு கொடுக்கப்பட்டது இலவசமாய். But gifts and come with responsibility and a calling. ஆனால் இந்த ஈவு என்பது பொறுப்போடு கூட நமக்கு ஒரு அழைப்பாய் நம்மிடத்தில் அது வந்திருக்கிறது. Don't stop at the grace, but exercise your gift because you are entrusted with responsibility and you want to become the person that God called you to be. ஆகவே நீங்கள் அந்த கிருபையிலே நின்று விடாமல் தேவன் அழைத்த அழைப்பிலே நீங்கள் கடந்து செல்லும்படிக்கு அந்த வரங்களை நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் அதை உபயோகப்படுத்தி தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அதிலே முன்னேறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And the future sharing, we will touch about this anointing. அது அடுத்த பகுதியில் இந்த அபிஷேகத்தின் காரியங்களை குறித்து நாம் மற்ற பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். Hallelujah. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Oh, hallelujah. Heavenly Father, we just want to give thanks to you. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். That you are so good. நீர் நல்லவராக இருக்கிறீர். And you will continue to guide us and lead us to grow in your grace. ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே வளருகிறவர்களாகவும் அதிலே நாங்கள் முன்னேறுகிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. Both grace for salvation and charisma for the giftings that you are entrusted to us. ஆண்டவரே, ரட்சிப்புக்கான உம்முடைய கிருபைகளும் நீர் எங்களுக்கு பொறுப்பாய் கொடுத்த அந்த அழைப்பிலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கான இந்த வரங்களிலே நாங்கள் செயல்படுகிறவர்களாகவும் strengthen us, Lord. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக. That we were willing to give this effort, put in effort to grow in Christ. ஆண்டவரே, இந்த வரங்களிலே நாங்கள் செயல்படுத்த அதற்கான முயற்சிகளை கிறிஸ்துக்குள்ளாக எடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென்.